அப்பொழுது தேர்தல் இல்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் வர இருக்கிறது. அதனால்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். திரு விஜய் அவர்கள் சொன்னதில் எந்தவித தவறான கருத்துமில்லை, சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்தில் அதிமுகவை விமர்சனம் செய்த திமுகவிற்கு தாவேகா தலைவர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முன்னுசாமி வரவேற்பு அளித்துள்ளார். தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் TVK சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா அஜித்குமார் மரணத்துல அதே தானே செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியின் பொழுது உடனடியாக யார் எந்த வகையிலும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக சிபிஐக்கு உடனடியாக பரிந்துரை செய்யப்பட்டது. அப்பொழுது தேர்தல் இல்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் வர இருக்கிறது. அதனால்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். திரு விஜய் அவர்கள் சொன்னதில் எந்தவித தவறான கருத்துமில்லை, சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அதிமுக பண்ணும்பொழுதே காவல்துறைக்கு அவமானம்னு சொல்லிட்டு நீங்களும் அதே பண்ணிருக்கீங்கன்னு கோட் பண்ணிட்டு பிஜேபி மத்திய அரசு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திமுக அவர் எப்பொழுதே மத்திய அரசுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். வெளியில் செல்லும் போது வீரனை போல் பேசிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு யாரை சொல்லுவது? உண்மையாக மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை அவர் இழுத்துக் கொள்கிறார். இன்று எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி மேற்கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒவ்வொரு மேடையாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் விளக்கமாக எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய்தான் பிதற்றிக் கொண்டிருக்கிறார், வேறொன்றுமில்லை. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.